இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வெண்ணிலாவை கண்டிப்பாக வீட்டில் சேர்த்துக்கவே கூடாது, வெளியே அனுப்பியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை காவிரிக்கு தெரிவிங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு, நமக்கே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது. இதுக்கப்புறம் விஜய் எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணாதான் எப்படினாலும் இந்த வெண்ணிலா தான் நம்ம காவேரிக்கு எதிரியாக வருவாங்க சொல்லிட்டு நினச்சோம். அது மாதிரியே நடந்துருச்சு. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது கூட நடந்துச்சு. இந்த மாதிரி வெண்ணிலா கோவப்பட்டு காவேரியை வெளுன்னு வெளுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. பாவம், அப்படி என்ன தான் காவேரி தப்பு பண்ணாங்க? விஜயை கல்யாணம் பண்ணது ஒரு குத்தமா? அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இருக்குது. காவேரியோட லைஃப்பில் கஷ்டம் 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 மட்டும்தான். ஆனால் இந்த ஒரு கஷ்டத்தை அவங்களே ஏற்படுத்தி கொண்டது தான் சொல்லலாம். இந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு பதிலாக எங்கேயாச்சும் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அதை பண்ணது தான் நம்ம காவேரி பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க அவங்களோட மனச்சாட்சி படி நடந்திருக்காங்க. எப்படி சொல்ல, விஜய் மேலே நம்ம காவேரி அந்தளவு பாசம் வச்சுருக்காங்க. இப்போ வெண்ணிலா கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம். அவங்களுக்கு சுயநினைவே இல்லாத நிலைமையில் எப்படி காவேரினால் எப்படி விட முடியும்? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவேரியை பாராட்டலாம். ஆனால் இப்போ அதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆப்பா அமைஞ்சிருக்கு. அதுக்கு எப்பா காவேரி, அப்போயே நாங்கள் சொன்னோமே இந்த வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ஆடியன்ஸோட குமுறலாக இருக்குது. ஆமாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது இந்த வெண்ணிலா கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாமல் நம்ம காவேரியை போட்டு இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வெண்ணிலா மேலே செம்ம கோவம் வருது. இந்த விஜய் இவ்வளோ நாளாக நம்ம காவேரியை கஷ்டப்படுத்தினார். இப்போ தான் காவேரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. விஜயே கால் பண்ணி காவேரி கிட்ட பேசுகிறதும், சமைச்சு வை நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் சொன்னதும் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் கூட நிலைக்காமல் போயிடுச்சு. இங்கே கரெக்டாக காவேரிக்கு விஜயே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்ட போகும்போது பார்த்திங்கன்னா பத்திரகாளி மாதிரி இந்த வெண்ணிலா காரியத்தை கெடுத்து விட்டுட்டாங்க. அங்கே இருக்கிறத சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு இங்கே விஜயை தள்ளிவிட்டு காவேரியை தள்ளிவிட்டு, காவேரி தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டாங்க. அந்தளவு என்னங்க இவங்களுக்கு? காவேரி தான் தெளிவாக சொல்லிட்டாங்க, விஜய் என்னோட புருஷன், நீங்கள் விஜய்க்கு ஒரு முன்னாள் காதலி தான், இதுக்கப்புறம் நீங்கள் அவரோட லைஃப்பில் கிடையாது, நான் மட்டும்தான் விஜய்க்கு, அவர் உங்களை மறந்துட்டார், அவருக்கு இப்போது என் மேலே தான் காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான் இந்த வெண்ணிலாவுக்கு நம்ம காவேரி எந்தளவுக்கு அன்பாக சொல்ல முடியுமோ சொல்லி புரிய வச்சாங்க. ஆனால் அதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் இந்த வெண்ணிலா பார்த்திங்கன்னா அவங்களோட சுயரூபத்தை காட்டிட்டாங்க. இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா விஷத்தை தான், அதாவது பாம்பை தான் பாலூட்டி வளர்த்துருக்காங்க நம்ம காவேரி. ஏன்னா அவங்க தானே இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில டைமில் விஜய் இல்லாத டைமில் காவேரி வெண்ணிலாவை நல்லாவே பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் இந்த வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை போல். ஏன் இப்படி பண்ணாங்க, காவேரி எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க செம்ம கோவம் வருது. நம்ம காவேரி விஜய் 2 பேருமே நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரியே கன்னத்தில் பலர்னு அற விட்டு பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்டாங்க. இங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியாமல் விஜய் காவேரி 2 பேருமே பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த வெண்ணிலா இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கதறி அழாதது குறைதாங்க. ஆனால் விஜய்க்காக தான் வெண்ணிலா இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு காவிரினால் புரிஞ்சுக்க முடியுது நல்லாவே. இது எல்லாத்தையும் காரணம் இந்த விஜய் தாங்க. தாத்தா சொன்ன மாதிரியே விஜய் இருந்துக்கிட்டு இந்த வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே விட்டு தொலைஞ்சிட்டு வந்திருக்கலாம். மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த வெண்ணிலா வீட்டுக்கு வந்தனால பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க தான் இப்போ பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போது நல்லா சவுண்டு கேட்கவும் அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. இங்கே காவிரியுமே கீழே விழுந்து கிடங்காங்க. தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் விஜய்கிட்ட கேட்டுன்னு நிற்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா ஒரு லேடி இருந்துக்கிட்டு சமைக்கிறவங்க போல், அவங்க இருந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு தாம்மா காவிரி அம்மாவை கீழே தள்ளி விட்டு அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தா பாட்டிக்கு எல்லாத்துக்கும் செம ஷாக்காக இருக்குது. அப்படி தாத்தா முறைச்ச மாதிரி நிற்கிறாங்க வெண்ணிலாவை. ஆனால் பார்த்திங்கன்னா இதை கேட்ட ராகினிக்கு செம்ம குசியாக இருக்குது. சூப்பர், இதை தானே நான் எதிர்பார்த்தேன், சூப்பர் சூப்பர், இனிதான் இருக்குது வெண்ணிலா ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் செம்ம ஜாலியாக இருக்காங்க. எதுக்காக அந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு திட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா என்னன்னு தெரில,
விஜயும் விஜயும் காவேரியும் சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு திடீர்னு வந்து எல்லாத்தையும் தட்டி விட்டு காவேரியை அடித்து கீழே தள்ளி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன விஜய் என்ன நடக்குது, எதுக்காக இந்த பொண்ணு காவேரி மேலே கை வச்சது, இல்லை இந்த பொண்ணுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தெரியுது, இதுக்கப்புறம்லாம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் விஜய், காவேரி மேலே எப்படி இந்த பொண்ணு வந்து கை வைக்கலாம், ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா வந்து சொல்லிடுறாரு, இனி இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது, இந்த பொண்ணு எங்கே வேணால் போய்க்கட்டும், இந்த பொண்ணை வந்து யாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு இப்போவே இந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்லிடுறாங்க. இங்கே காவேரி என்ன பதில் சொல்லனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. விஜய் இருந்துக்கிட்டு வெண்ணிலாவுக்கு சப்போர்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கூட தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டோம். இத்தனைக்கும் இந்த வெண்ணிலா காவேரியை அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து கோவப்பட்டு இந்த இடத்துல விஜய் வந்து வெண்ணிலாவை ஒரு அறையாச்சும் விட்டுருக்கணும், அப்போ தான் நம்ம மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். அதை பண்ணலை. ஆனால் விஜயே ரொம்பவே ஷாக்காக இருந்தார். இதுக்கு ரொம்பவே ஷாக் தான் அவருக்கு. ஏன்னா சடனாக இப்படி ஒன்று நடக்கவும் பார்த்தீங்கன்னா விஜய்னால் இதை வந்து இது உண்மையான்னு சொல்லிட்டு ஏற்றுக்கவே கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. இப்போ தாத்தாவுமே இப்படி சொல்கிறாங்க, காவேரியா வெண்ணிலாவான்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே விஜய்னால் வந்து எதுவுமே முடிவெடுக்க முடியலை. ஆனால் வந்து அவரை பொறுத்தளவு அவர் கூட லைஃப் லாங் வந்து காவேரி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலுமே இந்த டைமில் வந்து நம்ம வெண்ணிலாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலைமையில வந்து வெண்ணிலா வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறனால இங்கே விஜய்க்கு வந்து என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தயங்கி நின்று இருக்காங்க. தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, இங்கே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை விஜய், நான் சொல்லிட்டேன் தெளிவாக, இனி இந்த பொண்ணை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நான் அன்னைக்கே சொன்னேன் உங்ககிட்ட, இந்த பொண்ணை போயிட்டு நீ ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துரு, அங்கே வச்சே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், நீ கேட்டையா, அப்போவே நீ இப்படி கேட்டிருந்தா இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாத்தா இருந்துக்கிட்டு நல்லாவே விஜய் பிடிச்சி திட்டுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை கீழே பிடிச்சி தள்ளி அடித்தது மட்டும் இல்லாமல் இது என்னோட விஜய், எனக்கு தான் விஜய் சொந்தம், நான் யாருக்கும் விஜய் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் இன்னும் தாத்தாவுக்கு ரொம்பவே காண்டாயிருது. இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்து விஜய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து செம்ம கோவப்படுறாரு விஜய் மேலே. இங்கே வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்காக வந்து தாத்தாவை வந்து விஜய் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் தாத்தா வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ராகினி இருந்துக்கிட்டு சும்மா இல்லாமல் என்ன தாத்தா நீங்கள் பேசுகிறது கரெக்டா, என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வந்து விஜயோட முன்னாள் காதலி, அதுக்காக இப்போ தான் வந்து விஜய் காவேரியை கல்யாணம் பண்ணார், அதுக்காக எத்தனை வருஷம் பழக்கம், எப்படிலாம் வந்து வெண்ணிலாவை வந்து விஜய் காதலிச்சிருப்பார், திடீர்னு இப்படி வந்து அதுவும் உடம்பு சரியில்லாத நிலைமையில போய் அந்த பொண்ணை போயிட்டு விட சொன்னீங்கன்னா எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருக்காங்க ராகினி எப்பவும் போல் அவங்களோட வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. விஜயுமே அதை தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தாத்தா, ஏதோ வந்து கோவத்தில் வந்து வெண்ணிலா பண்ணிட்டா, அவள் தெரிஞ்சே பண்ணியிருக்க மாட்டா, எங்கூட வந்து காவேரி நெருக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா போல், அவளே உடம்பு சரியில்லாதவ, அவளை நான் எங்கே போயிட்டு வந்து இந்த டைமில் வந்து வெளியே அனுப்ப, கொஞ்சம் யோசிச்சு எதுனாலும் சொல்லுங்கள் தாத்தான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை விஜய், இந்த பொண்ணு பண்ணது பெரிய தப்பு, உடம்பு சரியில்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் நானும் பொறுமையாக இருந்தேன், அதுவும் காவேரி தான் இந்த பொண்ணவே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா, கொஞ்சம் கூட யோசிக்காமல் தான் புருஷனோட முன்னாள் காதலி தெரிஞ்சு தானே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா, கூப்பிட்டு வந்து எப்படிலாம் பார்த்துக்கிட்டா, ஆனால் இந்த பொண்ணு பண்ண வேலை இங்கே காவேரியவே கஷ்டப்படுத்தியிருக்கு, இதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதான் என்னோட ஃபைனல் முடிவுன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் வந்து வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜயும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட மனசு உடஞ்சிருது, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்போ கூட இவருக்கு வந்து வெண்ணிலா தானே முக்கியமாக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. உடனே அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொறுமையை இழந்துடுறாங்க, ரொம்பவே விஜய்கிட்ட பேச ஆரம்பிச்சிடாங்க. சூப்பர் விஜய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க காவேரி, ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ கூட உங்களுக்கு உங்கள் வெண்ணிலா தானே முக்கியமாக போயிட்டா, என்னை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டு எப்படிலாம் வந்து அந்த வெண்ணிலா பண்ணாங்க, ஆனால் வந்து அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லை, ஒரு வார்த்தை வெண்ணிலாவை திட்டுறதுக்காகவும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா, எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து வெண்ணிலா தான் முக்கியம், வெண்ணிலா தான் உங்கள் லைஃபு, நான் எதுக்கு உங்களுக்கு, அப்புறம் எதுக்கு என்னை உங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில்
ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்கீங்களா? என்கிட்ட வந்து எதுக்கு பேசுகிறீங்க? அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் என் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு உங்களை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இங்கே அழுகும்போதே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. எல்லா பேரும் ரொம்பவே பதறி போயிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. காவேரி கண் விழித்தே பார்க்கல. தண்ணிலாம் தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் காவேரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அப்போ தான் வந்து கண் விழித்து பார்க்குறாங்க. காவேரினால சுத்தமாக பார்த்தீங்கன்னா முடியலை. இங்கே தாத்தா பாட்டி இருந்து என்னம்மா ஆச்சு காவேரி, என்ன உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையே, என்ன திடீர்னு மயங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னன்னு தெரில, என்னால் சுத்தமாக முடியலை, எனக்கு ரொம்பவே தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டயர்டாகவே வந்து காவேரி இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே விஜயுமே பதறி போயிட்டு நம்ம காவேரி கிட்ட வந்து வராரு. என்னாச்சு காவேரி, என்ன காலையிலேருந்து நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் சமைக்க சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்காகவே பார்த்து பார்த்து சமைச்சு நீ எதுவுமே சாப்பிட்லையா? சாப்பிட்ற டைமில் இப்படி ஆயிடுச்சே, நீ வந்து சாப்பிடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். இங்கே காவேரி கையை பிடிக்கிறாரு. ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு விஜயை தள்ளி விட்டாங்க. நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு என்னை பற்றி கவலைப்படுறீங்க? ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையை எடுங்க. உங்ககிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல. தயவு செஞ்சு உங்கள் வெண்ணிலாவே நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நல்லா கேர் பண்ணி. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் விஜய் இருந்து கூட ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்ன காவேரி, நீ கூட என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேறியே, என் மனசில் இருக்குது இது என்ன இருக்குதுன்னு உனக்கு இன்னுமே புரியலை காவேரி, இதை செஞ்சு புரிஞ்சுக்க, கோவப்படாத. இந்த மாதிரி டைமில் உனக்கு உடம்பு வேற சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி விஜய் சொல்கிறது எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை, கத்துறாங்க. தயவு செஞ்சு முன்னாடி நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியுமே காவேரி மயங்கிடுறாங்க. உடனே தாத்தா வந்து பதறி போயிட்டு, ஐயோ விஜய் கொஞ்சம் காவேரியை தனியாக விடு, அவள் தான் வந்து கோவத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுல உனக்கு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து அவளை கோவப்படுத்துகிற, அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை, ஃபஸ்ட்டு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு, காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டிலையே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டரையுமே கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இங்கே காவேரியை செக் பண்ணி பார்த்த டாக்டர் இந்த மாதிரி காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எல்லா தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ராகினிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக பிடிக்கல. என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இனி இந்த காவேரி தொலைஞ்சா இந்த வீட்லேயே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நினச்சா, அதுக்குள்ளேயே என்ன மாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் நல்லாவே வந்துருச்சு. இவர் தான் விஜய், என்னோட விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஞாபகங்கள் வந்தனால தானே அப்படி பேச முடியுது. இங்கே எல்லா பேருமே பேசிகிட்டு இருக்குது வெண்ணிலானால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. விஜயுமே காவேரி கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்கார். இது வெண்ணிலாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. போயிட்டு வெண்ணிலா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. நீங்கள் எதுக்கு அவகிட்ட போகிறீங்க, நீங்கள் வாங்க என் கூட தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே பார்த்தீங்கன்னா கண் திறந்து பார்க்குறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களும் நோட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி நீ அம்மாவாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. காவேரிக்கு இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன தாத்தா சொல்கிறீங்க, நானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ தாம்மா டாக்டர் செக் பண்ணி பார்த்ததில் சொல்கிறாங்க நீ வந்து கர்ப்பமாக இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த வெண்ணிலா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை கையை பிடிச்சி அவங்க பக்கம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் என் கூட தான் இனிமேல் இருக்கணும், அந்த காவேரிக்கிட்டலாம் நீங்கள் பேசவே கூடாது, எனக்கு நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு நான் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி எழுந்து வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா பக்கம் வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் வந்து சரி உனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் இவ்வளோ நாள் வந்து பொறுமையாக இருந்துட்டு இருந்தேன், இப்போ தான் உனக்கு சரியாயிடுச்சுல, இனி வந்து நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வெளியே கிளம்பு, இப்போ வந்து விஜயோட குழந்தைய வயிற்றில் இருக்குது, இதுக்கப்புறம் வந்து விஜய் பக்கத்தில் கூட உனக்கு நிற்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, விஜய் எனக்கு தான், விஜய் என்னோட புருஷன், அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாருக்கும் விஜயை வந்து விட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இதாக சொல்லிடுறாங்க. ரொம்பவே வந்து எப்படி சொல்ல டெரராக சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் வெண்ணிலாவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்படி பார்த்திங்கன்னா அப்படியே காவேரி பேசுகிறதெல்லாம் பார்த்து நடுங்கி போய் தான் நின்றுருக்காங்க. இவங்க விஜய்க்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இவங்க 2 பேர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவர் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா
காவேரி வந்து கரெக்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனியாச்சும் இந்த காவேரி வந்து அவங்க பாவம் இவங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னா அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் தான் போகும். கண்டிப்பாக இந்த வெண்ணிலா விஷயத்தில் காவேரி இறக்கப்படவே கூடாது. அவங்க லைஃப்பும் அவங்களுக்கு முக்கியம், விஜய் முக்கியம்னு நினச்சா இந்த வெண்ணிலா எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் காவேரி அவங்க லைஃப்பை வந்து தக்க வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்து நடக்கணும். நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எப்பவும் போல் தெரிவிங்க. இதுதாங்க ஸ்டார்டிங்கு. இன்னும் வரப்போகிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக தான் நடக்க போகுது. நம்ம லட்சுமி பிரியாவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தரமான சம்பவம் தாங்க இனி நடக்க போகுது. எப்பவும் போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்ல, ஆனால் இனி நடக்க போகிறதெல்லாம் நம்ம மனசை உடைக்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்க போகுது போல். இதனால் வந்து கான்ட்ராக்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உடைய போகுது. இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அந்த விஷயமே நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர போகிறாங்களா இல்லை பிரிய போகிறாங்களான்னு சொல்லிட்டு இனி வரை எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.